தொடர் தாக்குதல், அங்கே நடக்கக்கூடிய அந்த வன்முறைகள் இந்திய பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு சவாலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கடந்த ஒரு 7 நாட்களாக இந்துக்கள் மீது, குறிப்பிட்டு அங்கிருக்கும் மைனாரிட்டி சமூகமான இந்துக்கள் மீது கலவரங்கள் கட்டவிழ்த்தப்பட்டுள்ளன. இந்துக்களை கொன்று குவித்து வருகிறார்கள். ஜமாத்-இ இஸ்லாமி பாகிஸ்தானின் ஒரு கைப்பாவை, இன்னும் சொல்ல போனால் குறிப்பிட்டு சொல்லணும்னா ISIயின் கைப்பாவை. நீங்கள் எங்களிடம் வாலாட்ட துடித்தால் எங்கள் மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் எங்கள் நாட்டின் இறையாண்மைக்கும் அச்சுறுத்தல் கொடுக்கும் வண்ணம் உங்கள் செயல்பாடு இருந்தால் அதன் விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் மெயின் லைஃப் லைன். இதை கட் பண்ணிட்டா இந்தியாவை கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் நினைக்கலாம். ஆனால் ரங்பூர் பங்களாதேஷ் நினைக்கிற மாதிரி பங்களாதேஷ் ராணுவத்தோட மொத்த கெப்பாசிட்டி 2 லட்சம் பேர் இருப்பாங்க. 4096 கிலோமீட்டருக்கு, ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் நிறுத்த முடியும்? எத்தனை நாளைக்கு நீங்கள் இந்தியாவை எதிர்கொள்ள முடியும்? வான்வெளியில் எத்தனை நாள் இந்தியாவோட விமானங்களை நீங்கள் தாக்குப்பிடிக்க முடியும்? அது அமெரிக்காவும் சரி சைனாவும் சரி, 2 நாடுகளுமே ஒரு விஷயத்தை விரும்பாது. இந்தியா அவர்களுக்கு நிகரான ஒரு வல்லரசாக மாறுவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அவர்கள் தூண்டிவிட்டு இந்தியா மீது சில வன்முறையையும் சில அத்துமீறி அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்களுக்கு அங்கிருந்து புகலிடம் கொடுத்து இந்தியா மீது ஏவி விடுவதற்கு, அங்கே பங்களாதேஷை ஒரு லான்ச் பேடாக யூஸ் பண்ணுவதற்கு ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor, 2 BHK, just 49 lakhs. Call 7717273747. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திருநிரஞ்சன் அவர்கள். வணக்கம். ஜெயந்த். ஜெயந்த் சார், நம்மளுடைய அண்டை நாடான வங்கதேசத்தில் நிறைய கிளர்ச்சிகள், சிறுபான்மையினருக்கு எதிரான அந்த தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வரதை பார்க்க முடியுது. கடந்த 2 வாரங்களில் 4 பேர் மேலே தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. புத்தாண்டு அன்னைக்குன்னு கூட கொகோன்தாஸ் அப்படிங்கிற ஒரு நபர் மேலே தீ வச்சிருக்காங்க. அவர் கிட்டத்தட்ட தீவிர சிகிச்சையில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் வெளிவருது. ஸோ இந்த தொடர் தாக்குதல், அங்கே நடக்கக்கூடிய அந்த வன்முறைகள் இந்திய பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு சவாலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? குறிப்பிட்டு சொல்லணும்னா, கொக்கன் சந்திரஜாஸ் டிசம்பர் 31ஆம் தேதி தீ வைத்து எரிக்கப்பட்டு, அதற்கு முன்னாடி பங்களாதேஷ் துணை இராணுவ பிரிவை சேர்ந்த ஒரு வீரர், அவர் ஒரு ஹிந்து, பிஸ்வாஸ்ன்னு சொல்லிட்டு அவர் பேர், அவரை இன்னொரு அதே பிரிவை சேர்ந்த இன்னொரு ஆள் சுட்டு கொன்றார். அதற்கு முன்னாடி அமித் மோண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை இதே விதத்தில் குழுவாக சேர்ந்து மாப் வயலன்ஸ் சொல்லுவாங்க, அடித்து கொல்லப்பட்டார். அதற்கு முன்னாடி தீபேன் சந்திரஜாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நபர் ஃபஸ்ட்டு அந்த முதல் நபர். ஸோ இது மாதிரி பல்வேறு தருவாய்களில் கடந்த ஒரு 7 நாட்களாக இந்துக்கள் மீது, குறிப்பிட்டு அங்கிருக்கும் மைனாரிட்டி சமூகமான இந்துக்கள் மீது கலவரங்கள் கட்டவிழ்த்தப்பட்டுள்ளன. பெருமளவில் இந்துக்களின் புனித ஸ்தலங்கள் தாக்கப்பட்டு வருகின்றன. இந்துக்களை கொன்று குவித்து வருகிறார்கள். இதற்கு முக்கியமான காரணம் ஜமாத்-இ இஸ்லாமி பார்ட்டி, ஹிஸ்புத் தஹ்ரீர். இது கண்டு காணாத மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இதர கட்சிகளும் அரசாங்கமும் வாயை மூடி கையை கட்டி கொண்டு பார்க்கின்றது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை. இதை தவிர்த்து நம்ம முக்கியமான இன்னொரு விஷயம் பார்க்கணுண்டான்னா, பங்களாதேஷில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அடிப்படை பிரச்சனை என்ன அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா, பங்களாதேஷில் இருக்க பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்வாங்க. அதாவது அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழல் அங்கே நிலவி கொண்டிருக்கிறது. ஷஃபிக்குர் ரஹ்மான்னு சொல்லிட்டு ஜமாத்-இ இஸ்லாமியை சேர்ந்தவர் அவர், நாங்கள் யூனிட்டி கவர்மெண்ட்டை அமைப்போம் அடுத்த தேர்தல் முடிந்தவுடன், பிப்ரவரி தேர்தல் முடிந்தவுடன் யூனிட்டி கவர்மெண்ட்னா எதிர்கட்சி ஆளுங்கட்சி இல்லாமல் எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை அமைக்கலாம். அட்லீஸ்ட் இது 5 வருடங்களுக்கு தொடர வேண்டும். இந்த யூனிட்டி கவர்மெண்ட் என்பதே ஒரு போலி கட்டமைப்பும் பாகிஸ்தான் கைக்கூலிகளை அரசாங்கத்தில் உட்கார வைப்பதற்கான அடித்தளமும் தான். அவங்க முக்கியமான 3 விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காங்க? வெளிப்படைத்தன்மை, ஊழல் இல்லாத அரசு, மக்களுக்கான அரசு. இது எல்லா அரசும் இதுதானே பண்ணுறதுக்கு பதவிக்கு வருவாங்க. வேறு எதுக்கு வருவாங்க? நாங்கள் ஊழல் பண்ணுவோம், வெளிப்படையாக பேச மாட்டோம், வெளிப்படையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா பதவிக்கு வருவாங்க? எல்லாரும் எல்லாம் வெளிப்படையாக இருப்போம், எல்லாருக்கும் எல்லாம் தெரியப்படுத்துவோம், ஊழலற்ற அரசை கொடுப்போம்,
இதெல்லாம் சொல்லிட்டு தானே பதவிக்கு வருவாங்க. இந்த ஒரு 3 விஷயங்களை மையமாக கொண்டு நாங்கள் ஒரு கூட்டு அரசை அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடுவில் யூனிஸின் கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டிருந்த என்சிபி, நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி வந்து 2 பிரிவுகளாக உடைந்து சிதறி உள்ளது. அதில் இருக்கும் 30க்கும் மேற்பட்ட செயற்குழுவில் அங்கம் வகிக்கும் நபர்கள் வந்து பிரிந்து வந்துள்ளார்கள். காரணம், என்சிபி ஜமாத்தே இஸ்லாமியுடன் கைகோர்க்கிற ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே ஜமாத்தே இஸ்லாமியும் பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியும் ஒன்றாக செயல்பட்டது, ஒன்றாக தேர்தலை சந்தித்த வரலாறு உண்டு. இன்னும் சொல்ல போனால் கலிதாசியா, காலம் சென்ற கலிதாசியா அவர்கள் பிரதமராக இருக்கும்போது ஜமாத்தே இஸ்லாமியுடன் சேர்ந்து தான் அரசை நடத்தி வந்தார். இறந்த கலிதாசியா தக்கியூர் ரஹ்மான் அவரின் மகனை கூட சந்தித்து ஜமாத்தே இஸ்லாமி பேசியுள்ளார்கள். இந்த ஜமாத்தே இஸ்லாமியின் வரலாறு தான் என்ன? இது ஒவ்வொருவரையும் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்னவென்றால், ஜமாத்தே இஸ்லாமி பாகிஸ்தானின் ஒரு கைப்பாவை. இன்னும் சொல்ல போனால் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஐஎஸ்ஐயின் கைப்பாவை. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, அங்கே இருந்தே தான் ஜமாத் இஸ்லாமியை வந்து இயக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் பேசப்படுது. ஆமாம், ரஷீத் கான்னு சொல்லிட்டு ஒரு தூதரக அதிகாரியும், பங்களாதேஷில் இருக்கும் பாகிஸ்தான் தூதரகத்தில் இருக்கும் மிலிட்ரி அட்டாச்சேன்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரியும், இவர்கள் எல்லாம் வந்து ஜமாத் இஸ்லாமியை பின்னிருந்து இயக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஓகே, இதில் ஒரு சின்ன விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தோன்னா முன்னாள் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் இருக்கும்பொழுது இந்தியாவோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல இணக்கமான சூழல் இருந்தது. ஸோ இப்போ வந்து அந்த சூழல் அப்படியே தலைகீழாக மாறி இருக்குன்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதில் மூலயமா பார்த்தோம்னா பாகிஸ்தானாக இருக்கட்டும், சீனாவுடைய ஆதிக்கம் வந்து பங்களாதேஷில் இருக்கிறதா தான் இன்னொரு ஒரு பார்வையுமே இருக்குது. ஸோ இதனால் வந்து இந்தியாவுக்கான அந்த பாதுகாப்பு விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னுமே ஒரு தலைவலியாக தான் இருக்கும். சீனாவோட ஆதிக்கத்தோட அமெரிக்காவோட ஆதிக்கம் பெருசாக இருக்குது. யூனிஸ் அமெரிக்காவின் கைப்பாவையாகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இன்ஃபேக்ட் செயின்ட் மார்ட்டின் ஐலாண்டில் அமெரிக்காவுக்கு பேஸ் வழங்கியதற்கு முக்கியமான காரணமே வந்து யூனிஸ் தான். ஓகே, அந்த தீவில் தான் ஒரு ஏஜென்ட் வேறு கொல்லப்பட்டார்னு நினைக்கிறேன். அந்த தீவில் தான் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான யுஎஸ் இராணுவ தளவானத்தின் கமாண்டர் ஒருவர் கொல்லப்பட்ட, அதாவது சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கும் வகையில் அவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். அதை தொடர்ந்து ஜெனரல் வக்கரூர் ஜமானே வந்து விரைந்து சென்று பங்களாதேஷின் இராணுவ தளபதியை ஹெலிகாப்டர் மூலம் விரைந்து சென்று அங்கே அந்த சடலத்தை மீட்டு அதை பிரேத பரிசோதனை கூட செய்யாமல் அமெரிக்காவுக்கு திரும்ப அனுப்பப்பட்டுள்ளது. இல்லை, சீனா வந்து நம்ம மேலே ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தணும் அப்படின்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்துவாங்க. ஓகே, இந்த பிராந்தியத்தில் நம்மளை வந்து ஒடுக்கணும், நம்ம மேலே ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கணும் அப்படின்னா சீனா இங்கே ஆதிக்கம் செலுத்துறதுல ஒரு பார்வை இருக்குது. அமெரிக்கா ஏன் இந்த விஷயங்களை பண்ணணும்? ஏன்னா அமெரிக்காவிலேருந்து செயல்படக்கூடிய 6 ஃபார் ஜஸ்டிஸ் மூமெண்ட் சுக்விந்தர் சிங் பன்னு, அந்த பன்னு வந்து ட்ரம்ப் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பையே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம நார்த் ஈஸ்ட் எல்லாம் பங்களாதேஷோட இணைத்து அது பேர் ட்ரம்ப் லேண்ட் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பன்னூன் அப்படிங்கிற நபர் கனடாவில் தானே இருக்கிறதா, ஆனால் அது பேர் ட்ரம்ப் லேண்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஹாதியை கொன்ற நபர்களை பிடித்து கொடுத்தால் அவங்க காசு கொடுக்க ரெடின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்எஃப்ஜே அமைப்பு, எஸ்எஃப்ஜே 6 ஃபார் ஜஸ்டிஸ். ஸோ இந்த அமைப்புக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? எஸ்எஃப்ஜே அமைப்பு இன்டைரக்டாக கண்ட்ரோல் செய்வது ஐஎஸ்ஐயும் சிஐஏயும் தான் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஓகே, ஸோ இந்த அமைப்பானது எதற்காக பங்களாதேஷில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை மூக்க நுழைக்க வேண்டும்? ஓகே, இது நார்த் ஈஸ்டில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படின்னா இதுக்கு வந்து வங்கதேசம் வந்து குறிப்பாக முக்கியமான ஒரு இடமா மையப்புள்ளியாக இருக்கும். ஏன்னா 4096 கிலோமீட்டர் பார்டர் இருக்குது, ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ ஆனால் இதே இடத்துல இந்த உஸ்மான் ஹாதி அப்படிங்கிற ஒரு நபர் கொல்லப்பட்டதுக்கு பிறகு வந்து ஒரு நபர் பேசுகிறாரு, நாங்கள் வந்து 7 சிஸ்டர்ஸையும் துண்டாடுவோம், இந்தியா சிலிகுரியை உடைப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் மேலும் மேலும் ஒரு தலைவலியாக தானே. அதற்குத்தான் இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் நேற்று பேசின ஒரு மீட்டிங்கில் அவர் பேசும்போது குட் நெய்பர்ஸ் பேட் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரை வந்து நல்ல நமக்கு இருக்கக்கூடிய அண்டை நாடு, நல்ல அண்டை நாடும் கெட்ட அண்டை நாடும் சொல்லிட்டு, நீ எங்களிடம் நல்ல, அதாவது ஒழுங்காகவும் முறையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொண்டால் நாங்களும் அதே போல் நடந்து கொள்வோம். நீங்கள் எங்களிடம் வாலாட்ட துடித்தால் எங்கள் மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் எங்கள் நாட்டின் இறையாண்மைக்கும் அச்சுறுத்தல் கொடுக்கும் வண்ணம் உங்கள் செயல்பாடு இருந்தால் அதன் விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேர்முகமாக இல்லை, அவரோட லாங்குவேஜில் அவர் சொல்லியிருக்காரு. அந்த சிக்கன் நெக் அப்படிங்கிறது
ஸோ ராணுவ ரீதியாகவும் சரி இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான இடமா பார்க்கப்படுது. உங்களுடைய பார்வையில் இந்த சிக்கனக் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததை பார்க்குறேன்? அது 22 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு. ஒரு பக்கம் நேபாள், இன்னொரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் பூட்டான், இன்னொரு பக்கம் வந்து பங்களாதேஷ். ஒரு பக்கம் டோக்லாம் வேலியும் பார்க்கும், அது டோக்லாமையும் பார்க்கும், இன்னொரு பக்கம் நேபாளையும் பார்க்கும், இன்னொரு பக்கம் இந்த சைடு வந்து ரங்கப்பூர் ரீஜன் பங்களாதேஷையும் பார்க்கும். ஸோ இது வந்து மொத்த நார்த் ஈஸ்டையும் கனெக்ட் பண்ணும். இதுதான் வந்து மெயின் லைஃப் லைன். இதை கட் பண்ணிட்டா இந்தியாவை கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் நினைக்கலாம். ஆனால் ரங்கப்பூர் வந்து பங்களாதேஷ் நினைக்கிற மாதிரி பங்களாதேஷ் ராணுவத்தோட மொத்த கெப்பாசிட்டி 2 லட்சம் பேர் இருப்பாங்க. ரிசர்விஸ்ட் எல்லாம் சேர்த்தா கூட 3 லட்சம் 3.5 லட்சம் தேரும். 4096 கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் நிறுத்த முடியும்? எத்தனை நாளைக்கு உங்கள் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து இந்தியாவை எதிர்கொள்ள முடியும்? வான்வெளியில் எத்தனை நாள் இந்தியாவோட விமானங்களை வந்து நீங்கள் தாக்கு பிடிக்க முடியும்? கடல் வழியாக உங்களுக்கு வரக்கூடிய பொருட்களை நாங்கள் நம்ம பிளாக்கேட் பண்ணால், அதாவது தடுத்தா அவங்களால என்ன பண்ண முடியும்? பங்களாதேஷ் சரண்டர் ஆகிறது தவிர்த்து வேறு வழி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தேவைப்பட்டால் சிலிகுரியில் ஆல்ரெடி கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக பல்வேறு காலகட்டங்களில் இந்திய இராணுவம் போர் யுக்திகளையும் போர் பயிற்சிகளையும் செய்து வந்த வண்ணம் உள்ளது. இது எதுக்கு பண்ணுறாங்கடான்னா, வி ஆர் ஆன் டோஸ், நாங்கள் ரெடியாக இருக்கோம், கண்ணா நீ விளையாடினா நடக்கிறது வேறு அப்படின்னு சொல்கிறதுக்கு காட்டுறதுக்காக தான் நம்ம வந்து அந்த யுக்திகளையும் பயிற்சியையும் பண்ணிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானாக இருக்கட்டும், மியான்மர், இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா வங்கதேசம், தொடர்ந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கக்கூடிய அந்த அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு. ஒரு விஷயம் நோக்கி இந்தியா வந்து பயணிச்சிட்டு இருக்க காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கக்கூடிய பக்கத்தில் ஒரு அண்டை நாடுகள் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க இந்தியாவுக்கு? அமெரிக்காவுக்கு இதில் என்ன டேக்அவே இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்க. என்ன ஏன் நார்த் ஈஸ்ட்டை வந்து பங்களாதேஷில் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ கலதான் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக தென்கிழக்கு ஆசியாவை எட்டுவது தான் நம்ம இலக்கு. நார்த் ஈஸ்ட் மூலமாக நார்த் ஈஸ்ட்டை வளர்ச்சி பாதைக்கு நோக்கி எடுத்து செல்வதும், அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பை பலப்படுத்துவதும், அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதும், பங்களாதேஷ் மூலம் தென்கிழக்கு ஏசியாவை சென்று அடைவதும் தான் நமது இலக்காக இருக்கிறது. இந்த தென்கிழக்கு ஏசியா செல்வதற்கு முக்கியமான நாடாக இருக்கக்கூடிய நாடு எது? பங்களாதேஷ். அடுத்த நாடு என்ன? மியான்மர். இந்த நாடுகள் 2 நாடுகள்லையும் அமளியை ஏற்படுத்தி, அந்த 2 நாடுகள்லையும் கச்சின் ப்ராவின்ஸில் ஒரு அமளி, பங்களாதேஷில் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு அரசை உட்கார வச்சு, ஒரு கைப்பாவையை உட்கார வச்சா, அப்போ நம்ம கட்டிகிட்டு இருக்க எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்தம்பிக்கும் நிலைக்கு வந்து விட்டது. இதனால் நம்மளோட பொருளாதார வளர்ச்சியை வந்து அமெரிக்காவால் தடுக்க முடியும். ஸோ இப்போவுமே முட்டுக்கட்டை போட முன்னேற்றம் இல்லாமல் தான் இருக்குது அந்த கட்டுமானம், இந்த மாதிரியான விஷயங்கள். ஆமாம், இன்னைக்கு யூனிஸ் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குது. மியான்மரில் அரசாங்கமே செயலிழந்த வண்ணம் உள்ளது. தேர்தல் நடந்திருக்கிறது மியான்மரில், ஆனால் அதிகபட்சம் மக்கள் வந்து ஓட்டு போட்டதா இல்லை. ஸோ எந்த தரப்பிலிருந்து பார்த்தாலும் அமெரிக்காவோட கைவண்ணம் நமக்கு வெளிப்படையாக தெரிந்த வண்ணம் இருக்கிறது. அமெரிக்கா வந்து ஒரு சவுத் ஏஷியன் ரீஜன், சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜனில் தெற்காசியாவிலும் தென்கிழக்கு ஆசியாவிலும் ஒரு அமைதி நிலவினால் அது இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கும். இது இந்தியா அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும். அதாவது இன்னைக்கு 4 ட்ரில்லியன்ன்றது அடுத்த ஒரு 10 ஆண்டுகளில் 10 ட்ரில்லியன் 12 ட்ரில்லியன் வரைக்கும் நம்மளால் போக முடியும். ஸோ நம்ம லீப் ஃப்ராக் ஆகி இன்னும் ஒரு நமக்கு இருக்கக்கூடிய ஜனத்தொகையை கருத்தில் கொண்டு, அதாவது இளம் வயதை இருக்கக்கூடிய ஜனத்தொகையை கருத்தில் கொண்டு அடுத்த 30-40 ஆண்டுகளில் இந்த டிவிடெண்ட் இருக்குது பாருங்கள், அதாவது பாப்புலேஷன் டிவிடெண்ட் அப்படின்வாங்க, மிக அதிகமான இளைஞர் சமுதாயம் கொண்ட நாடு இந்தியா இன்று உலகத்திலேயே. இந்த பாப்புலேஷன் டிவிடெண்டை யூஸ் பண்ணி நம்மளோட கட்டமைப்பை யூஸ் பண்ணி நம்ம பொருளாதார வளர்ச்சியை அடைஞ்சிட்டோம்டான்னா அமெரிக்காவோட பொருளாதார சரிவு வந்து ஸ்டாக்னேஷன் பாயிண்ட்டை ரீச் ஆகிடுச்சு. ஏன்னா அங்கே மக்கள் தொகை வளர மாட்டேங்குது, அது அந்த ஒரு தேக்க நிலை அடைந்து விட்டது. அடுத்து இப்படி போகுமே தவிர்த்து இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அது அமெரிக்காவும் சரி சைனாவும் சரி 2 நாடுகளுமே ஒரு விஷயத்தை விரும்பாது. இந்தியா அவர்களுக்கு நிகரான ஒரு வல்லரசாக மாறுவதை அவர்கள் விரும்ப மாட்டார். அதற்கு எப்படியெல்லாம் முற்றுக்கட்டை போட முடியுமோ அப்படி முற்றுக்கட்டை போடுவார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு நம்ம ஆப்கானிஸ்தான் மூலமாக ஒரு அழுத்தத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த அழுத்தமானது பாகிஸ்தானின் உள்நாட்டு கட்டமைப்பையே வந்து சீர்குலைக்கும் வண்ணம் ஏங்கி கொண்டிருக்கிறது.
அதுக்கு கவுண்டர் ப்ரெஷர் நம்மளுக்கு கொடுக்கணும்னா எங்கே கொடுக்க முடியும்? ஈஸ்டர்ன் சைடில் தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஈஸ்டர்ன் சைடில் வந்து இந்த ஜமாத்தே இஸ்லாமி கட்சியையும் அங்கே இருக்க இஸ்புத் தஹ்ரீரையும் அவர்கள் வந்து தூண்டிவிட்டு இந்தியா மீது சில வன்முறையையும் சில அத்துமீறி அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்களுக்கு அங்கிருந்து புகலிடம் கொடுத்து இந்தியா மீது ஏவி விடுவதற்கு, அங்கே பங்களாதேஷை ஒரு லான்ச் பேடாக யூஸ் பண்ணுவதற்கு அவர்கள் முயல்கிறார்கள். ஸோ ஆப்கானிஸ்தான் மேலே இப்படி ப்ரெஷர் வரும்போது அந்த ப்ரெஷரை ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்தியா மேலே இன்னொரு கவுண்டர் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு பங்களாதேஷ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அமெரிக்காவோட ஆப்ஜெக்டிவ் இது, பாகிஸ்தானோட ஆப்ஜெக்டிவ் இது. பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியா மேலே ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும், அமெரிக்காவுக்கு பொருளாதார அளவில் இந்தியா வளரக்கூடாது. ஸோ ரெண்டு பேரோட கொள்கை வந்து வெவ்வேறு கோணத்தில் இருந்தாலும், ஆனால் இந்தியாவை கட்டுப்பாட்டில் வைப்பதும் பிரச்சனை கொடுப்பதும் தான் அவர்களின் மைய கருத்து. ஓகே, சீனாவோட ஆதிக்கத்தை விட அமெரிக்காவுடைய ஆதிக்கம் வந்து பங்களாதேஷ்ல அதிகமாக இருக்கு. இந்த யூனுஸ் அவர்கள் பதவியேற்றதுக்கு பின்னாடி இந்த இன்ஸ்டெபிலிட்டி கொடுத்து நம்ம பேசிக்கணும். ஸோ பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர் இப்படி சுற்றி உள்ள அண்டை நாடுகள் வர்த்தக ரீதியாகவுமே வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு விஷயமா பார்க்கும்போது ஒரு பாதிப்பு தானே வருங்காலத்தில். அண்டை நாடுகள் பாதிப்பா என்றால் திரு வாஜ்பாய் அவர்கள் சொன்னதை தான் சொல்ல முடியும். யார் நமக்கு அண்டை நாடாக இருக்க போகிறார்கள் என்பதை நீங்களோ நானோ தீர்மானிக்கவில்லை. ஜியாகிரபியை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது, அதை மாற்றவும் முடியாது. ஸோ இந்த ஒரு சூழலில் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத அரசியலும் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாதத்தையும் நாம் எதிர்நோக்கித்தான் ஆக வேண்டும். அந்த ஒரு கட்டாயத்தில் தான் நாம் இந்தியா இருக்கிறது. அதை எப்படி முறியடிக்க வேண்டுமோ அப்படி முறியடித்து தான் ஆக வேண்டும். அதன் ஒரு நீழ்ச்சியாகத்தான் ஜெய்சங்கர் 4 மணி நேரம் சென்ற சுற்றுப்பயணம். கலிதாசியாவின் மறைவுக்கு அவர் போயிட்டு அஞ்சலி செலுத்தி விட்டு தாரிக் ரஹ்மான், பிஎன்பியின் தற்போதைய தலைவர் தாரிக் ரஹ்மானை சந்தித்து விட்டு இந்திய பிரதமரின் இரங்கல் கடிதத்தை அவரிடம் கொடுத்தார். அந்த தருவாயில் மற்ற சார்க் நாடுகளின் தலைவர்களும் அங்கே வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாம் யூனிஸை சந்தித்த போது கூட இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் யூனிஸை சந்திக்கவில்லை. இது எதை காட்டுகிறது என்றால் யூனிஸின் அரசாங்கத்துக்கோ அங்கீகாரம் இந்தியா அளிக்கவில்லை என்பதை காட்டுகிறது. அதே சமயத்தில் ஷேக் ஹசீனா இல்லாத ஒரு பங்களாதேஷை இந்தியா வந்து விரும்பல இல்லை, இன்றைய அளவுக்கு ஏற்றுக்கொண்டாலும் அடுத்து யார் என்று பார்த்தால் ஆட்சிக்கு வருவது பிஎன்பி என்பது இந்தியாவுக்கு முழுமையாக புரிந்திருப்பதால் அந்த பிஎன்பியுடன் ஒரு நீங்கள் பார்த்து நடந்து கொள்ளுங்கள், எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்றது. வருங்காலம் என்ன இருக்க போகிறது என்று இந்தியாவுக்கு நல்லாவே புரிந்துவிட்டது. இன்று என்ன நடக்கிறது என்பது இந்தியாவின் முழுமையாக அதை அறிந்திருக்கிறது. அதே சமயத்தில் என்ன நடந்தது என்பதையும் மறக்கவில்லை. ஷேக் ஹசீனாவை நாளைக்கு பிஎன்பியை வந்து இன்னைக்கு யூனிஸ் கேட்குற மாதிரி ஷேக் ஹசீனாவை எங்களுக்கு திருப்பி கொடுன்னு கேட்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறிதான். இன்னைக்கு ஷேக் ஹசீனா பார்ட்டி வந்து பேண்டா இருக்கலாம், நாளைக்கு அதே ஷேக் ஹசீனா கட்சியிலிருந்து சுயேட்சைகளாக ஜெயித்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இப்போ வரக்கூடிய அந்த தேர்தல் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ ஒரு பிப்ரவரியில் தேர்தல் அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தேர்தல் பிறகு வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? இதே மாதிரியான நிலைமை நீடிக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சுமூகமான ஒரு உறவு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்? சுமூகமான உறவு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஜெய்சங்கரின் சுற்றுப்பயணமே மேற்கொண்டார். பிஎன்பி ஆட்சிக்கு வரும் என்பது பரவலாக எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி ஆட்சிக்கு வரும் என்பது, ஜமாத்தே இஸ்லாமி எதிர்கட்சியாக உட்காரும் என்பது ஒரு அடுத்த உண்மை. யூனிஸால் கட்டவிழ்க்கப்பட்ட என்சிபி, அமெரிக்காவால் நிறுவப்பட்ட நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி, அவர்கள் 3ஆம் இடத்தில் தான் இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் 4ஆம் இடத்தில் கூட முடியலாம், சுயேட்சைகள் அதிகமாக ஜெயிக்கலாம். இல்லை, இந்த ஜமாத்தே இஸ்லாமி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஏற்கனவே ஷேக் ஹசீனா அவர்களால் தடை செய்யப்பட்ட அமைப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அது இப்போ எதிர்கட்சியாக வந்து உட்காருது அப்படின்னா திரும்பவுமே ஒரு ப்ரெஷர் தானே அது. அதற்கு காரணம் யூனிஸ் தானே. இப்போது நான் வந்து இந்துக்கள் மீது தாக்குதல்னு சொன்னேன். தாக்கூர் கான், ராஜ்பர், இது மாதிரி சில இடங்களில் வந்து சூஃபி ஷ்ரைன்ஸ், அதாவது தர்காக்கள் மீது தாக்குதல் நடந்துள்ளது. அங்கே தர்காக்களை சூறையாடுகிறார்கள், அடித்து நொறுக்கி கொண்டு இருக்கிறார்கள். அங்கே வங்கதேசத்தில் அடிப்படைவாத அமைப்புகள். ஏன்னா அந்த இதை வந்து இவங்க ஏற்க கிடையாது, சுன்னி முஸ்லீம்ஸ் வந்து ஏற்க கிடையாது. அது இல்லை, ஜமாத்தே இஸ்லாமி ஏற்க கிடையாது. ஸோ அங்கே கட்டவிழ்க்கப்பட்டுள்ளது. ஜமாத்தே இஸ்லாமி அடிப்படையாக இதில் வந்து சன்னி இது பிரிவு இருக்கலாம், ஆனால் அவங்க
தர்காவுக்கு போகிற சன்னி முஸ்லீம்ஸும் இருக்காங்க. ஓகே. இவங்க வந்து அடிப்படைவாத கொள்கையை கொண்ட முஸ்லிம்கள். இவங்க தர்கா வழிபாட்டை அங்கே இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஸோ அவர்களால் அங்கே பெரிய அச்சுறுத்தலும் பிரச்சனையும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதாக பங்களாதேஷிலிருந்து வரக்கூடிய தரவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. இத்தருவாயில் நம்ம பங்களாதேஷில் இப்போ ஒரு தேர்தல் நடந்தால் பிஎன்பி தான் ஆட்சிக்கு வரும் என்றால் பிஎன்பியின் கொள்கை என்னவாக இருக்க போகிறது? 3 விஷயங்களில் அவர்கள் கொள்கை எப்படி இருக்க போகிறது? குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் உள்நாட்டு கொள்கை எப்படி இருக்க போகிறது? ஜமாத்தே இஸ்லாமியை எப்படி கையாளப் போகிறார்கள்? ஜமாத்தே இஸ்லாமியுடன் சுமூகமான ஒரு இணக்கமான ஒரு சூழல் ஏற்பட போகிறதா, இல்லை நேர்மாறாக ஜமாத்தே இஸ்லாமியை எதிர்க்கும் சூழல் ஏற்பட போகிறதா? இந்தியாவுடன் வர்த்தகம் அவர்கள் தேவை என்று நினைத்தால் ஜமாத்தே இஸ்லாமியை அவர்கள் சற்றே அகற்றிவிட்டு புறந்தள்ளிவிட்டு இருந்தால் மட்டும்தான் அவர்கள் வளர்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் இந்தியா வளர்ந்தால்தான் தெற்காசியா வளரும். நம் வளர்ச்சியில்தான் இந்த மொத்த பிராந்தியத்தின் வளர்ச்சியும் அடங்கியுள்ளது. அதை புரிந்து கொள்ளாத ஒரு முட்டாள் நாடு நமக்கு இந்த பக்கம் இருக்கிறது, பாகிஸ்தான் என்று. அந்த நாட்டை ஒரு ஊன்றுகோலாகவும் அதை ஒரு முன்னுதாரணமாகவே எடுத்துக்கொண்டு பங்களாதேஷில் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆட்சி புரிய நினைத்தால் அதன் விளைவுகள் அவர்களுக்கு கூடிய விரைவில் புரிய வரும். நீங்கள் பேசும்போது கூட நான் ஒரு விஷயம் கேட்கணுமா நினைக்கிறேன். ஸோ இந்த பாகிஸ்தானில் அமெரிக்காவுடைய ஆதிக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா சைனா வந்து அதை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ அதனால தான் பாகிஸ்தான் கிராஸ் ரோடில் இருக்குது. ஓகே. பாகிஸ்தான் வந்து பிரச்சனை என்னன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயமே சொல்கிறேன். வாங்கி சொல்லியிருக்காரு, நாங்கள் தலையிட்டதால் தான் இந்தியா பாகிஸ்தான் போரே முடிவுக்கு வந்தது என்று. ஆமாம். இப்போ சமீபத்தில் 1 வருஷம் கழிச்சு தான், கிட்டத்தட்ட 6-7 மாதம் கழிச்சு தான் அவங்களுக்கு ஞானோதயம் வந்தது போல இருக்கு. அதற்கு முன்னாடி ட்ரம்ப் மூச்சுக்கு 300 தடவை என்னால் முடிவுக்கு வந்தது அவரே சொல்லிட்டு இருந்தார். இப்போ பங்கர் முனீருக்கு குழப்பம் என்னவென்றால், அதாவது ஃபீல்டு மார்ஷல் முனீர் அலைஸ் பங்கர் முனீர், ஏனென்றால் போர்க்களத்தில் அவர் போர் புரியும் தன்மையை விட பதுங்கு குழியில் ஒளியும் தன்மை அதிகமாக இருப்பதால் அவருக்கு புதிய பெயர் நான் சூட்டி இருக்கிறேன், பங்கர் முனீர் என்று. ஃபீல்டு மார்ஷல் முனீர் அலைஸ் பங்கர் முனீர், அலைஸ் ஆசிம் முனீர். ஸோ இந்த பங்கர் முனீர் வந்து என்ன பண்ண போகிறார்? அது இவர் இந்த பக்கம் அமெரிக்கா சொல்றது தப்புன்னு சொன்னா அமெரிக்கா காசு கொடுக்காது. சைனா தப்பு அப்படின்னா சைனா கிட்ட இருந்து காசு வராது. அமெரிக்கா தப்புன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து காசு வராது. 2 பேரும் சரின்னு சொன்னா 2 பேரும் காசு கொடுக்காட்டி இப்பொழுது எத்தனை நாளைக்கு அந்த மாதிரியான உறவுகளை நீட்டிக்க முடியும்? யாரு? பாகிஸ்தான் ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுத்துத்தானே ஆகணும். ஒன்னும் அமெரிக்கா ஆதரவு இல்லை சீனா ஆதரவு, ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுத்தானே ஆகணும். அவங்க இந்த நிலைப்பாடுல தானே அவங்க இத்தனை நாளாக அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் மாற்றி மாற்றி மற்றவர்கள் முதுகில் ஏறி சவாரி செய்வது தானே பாகிஸ்தானின் பழக்கமே. ஒரு காலத்தில் அமெரிக்கா, பிற்காலத்தில் சைனா, நடுவில் சவுதி அரேபியா, அப்பப்போ UAE. சவுதி அரேபியாவோட கூட ஒப்பந்தம்லாம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். போட்டாங்க. ஆனால் அவங்க 56,000 பிச்சைக்காரர்களை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க, பாகிஸ்தான் பிச்சைக்காரர்களை. இதில் டிஃபென்ஸ் ஒப்பந்தம்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம். அது என்ன டிஃபென்ஸ்? எதுக்கு பிச்சைக்காரங்களை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒப்பந்தமா? உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.